திருமாவுக்கு வந்து திமுக ஆட்சி மேல பலவிதமான அதிருப்திகள் இருக்கு. திருமா இதுவரை இந்த குழப்பத்தில் இருந்து இதுவரை நான் பார்த்ததே இல்லை. 98லேருந்து அவருடைய பாலிடிக்ஸ் நான் பார்க்குறேன். நேற்று நடந்தது வந்து முற்றுப்புள்ளியா நீங்க கேட்குறீங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு வேற ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி மோதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரிக்ட்டை போட்டி எடுத்து பண்ணதெல்லாம் ஒரு குரூப் போட சொல்லுது, ஒரு குரூப் எடுக்க சொல்லுது. அதோட விளைவு தான் அந்த அட்மிட் பண்ண வேலை. ஆக்சுவலா அந்த பாஜக அஜெண்டால விசிகேல ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் முழுக்க பிஜேபிக்கு தாங்க வேலை செய்யறாரு. கிளீனா வந்து அவர் வந்து திமுக கூட்டணியிலேருந்து திரும்ப வெளில வரணும்னு வேலை செய்யறாரு. அவர் ஆக்சுவலா நம்மளுடைய தனித்துவத்தை சொல்ற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி பேசணும். நம்ம ஏதோ திமுக அடிமை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. விசிகேக்குள்ள இருக்கிற சில பேர் அந்த அதிமுக அழைப்பேன்னு சொன்னது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தின அந்த சர்ச்சை இருக்குல்ல, அது தற்காலிகமா முடிவுக்கு வந்து ஸ்டாலின் வந்து விளையாடிட்டாரு. இவர் போட்ட பால வந்து அவர் 6 அடிச்சிட்டாரு. அவர் ஆக்சுவலா ஒரு சங்கத்தமிழன் ஒருத்தர் பேசுறாரு. அவர் விசிகா திமுக வந்து குற்றவாளிகளா உட்கார வச்சு கேள்வி வைப்போம் அப்படின்னாருங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு இப்போ காத்தால தான் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. நீங்கள் இது மாதிரி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத ஒரு கருத்துக்கள் சர்ச்சைகள் உருவாறதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக கடைசியில் நீங்கள் போய் அதே கூட்டணியில் தான் இருக்க போறீங்க. எதுக்காக இந்த பேச்சுன்னு விசிகேலையும் ஒரு பகுதியில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஸோ எங்கள் மூலமாக தான் நீங்கள் வின் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் போட்டி போடுற இடம் அதிகமாக இருக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை அவங்க வலியுறுத்துறது மூலமாகவே நீங்கள் வந்து வெறும் கூட்டணி கட்சி தான், அதிகாரத்தில் பங்கு பெற அளவுக்கு நீங்கள் இல்லைன்றதை சொல்ற ஒரு விஷயமா பார்க்கணும். ஜனகல்யாணம் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். நாயுடு வந்து பெருந்தன்மையோட கொடுத்துருக்காரு. அதே பெருந்தன்மையோட ஸ்டாலின் கொடுப்பாரான்றது நிச்சயமா சொல்ல முடியாது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அக்டோபர் 2 விசிகா மாநாடு அறிவிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கூட்டணி அந்த கூட்டணி அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. நேற்று போயிட்டு வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை, முற்றுப்புள்ளி வைக்கல, திருமாவுக்கு ஒரு செட்பேக் அது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்றது வந்து இப்போ வரப்போகிற காலத்தில் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா அடிப்படையான விஷயம் வந்து என்னென்னா, திருமாவுக்கு வந்து திமுக ஆட்சி மேலே பலவிதமான அதிருப்திகள் இருக்குது. அது வந்து வெங்கை வயல்லேருந்து ஆரம்பித்து ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் தேநீர் விருந்த இவங்கெல்லாம் பாய்காட் பண்ணாங்க. திமுக போய் கலந்துன்றது போன்ற விஷயங்கள் அவர் அப்பப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்கிறது மூலமாக ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டே இருந்தார். தமிழ்நாட்டில் தலித் முதல்வர் வரவே முடியாது அப்படின்லாம் அவர் இந்தியாவிலேயே வர முடியாதுங்கிற மாதிரி பேச இல்லை, தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் பல இடங்களில் இருக்காங்க. இப்போ ஒரிசாவில் இருந்த ஒரு இப்போ முடியாது அப்படின்னா ட்ரைபல் இருக்காரு, இல்லை முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்புறார். தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னா இப்போ இருக்கிற சூழலில் வர முடியாத நிலைமை தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது மாதிரி விஷயத்தையும் அவர் அடிக்கடி இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவர் எடுத்துட்டு இருக்கிற போது இந்த மது ஒழிப்பு மாநாடு வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக விடுத்தார். அதாவது மது ஒழிப்பில் ஆர்வம் இருக்கிற எல்லா சக்திகளும் கலந்துக்கலாம் அப்படின்ற போது அதிமுகவுக்கு அழைப்பு உண்டானா அதிமுகவுக்கும் அழைப்பு உண்டுன்ட்டார். அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. அது பூதாகாரமாக போயிடுது. ஆக்சுவலாக அந்த பூதாகாரமாக போன பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக இல்லை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து திமுகவோட தான் இருக்கோம்லாம் பல தடவை சொல்கிறார். அப்புறம் திருவாரூரில் கடைசியாக இப்போ பேசும்பொழுது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஸ்டாண்டை பார்த்துட்டு ஒருவேளை கூட்டணியில் விரிசல் வந்தாலும் வரலான்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு போயிட்டார். அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் சந்திக்கிறார். சீஃப் மினிஸ்டர் சந்தித்த போது அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி சீஃப் மினிஸ்டரே சொன்னார். இதை பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க கட்சியிலேருந்து, திமுகலேருந்து. அவங்களுக்கும் மதுவிலக்கு தான் முக்கியமான பிரச்சனை. நான் கொடுத்த கோரிக்கைகளில் மத்திய அரசு அவங்க எடுத்து போராடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கடைகளை வந்து குறைக்கிறதுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுகவை அழைக்கலாம், எந்த சக்தியோட கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு வந்தார் திருமாவளவன். இப்போது ஸ்டாலினோட சந்திப்பு மூலமாக திமுக பிரதிநிதிகள் வர்றது மூலமாக திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிற எந்த சக்தியிலும் இதில் கலந்துக்க முடியாதுன்றதுல அந்த இடத்துல ஒரு செக் வச்சுட்டாரு ஸ்டாலின். இனிமேல் ஒரு போய் அதிமுக கூப்பிட்டாருன்னா அதோட விளைவு வேறு மாதிரி போயிடும். இது வரைக்கும் இருந்த விஷயத்தை தனக்கு அட்வான்டேஜாக டிஎம்கே மாற்றிக்கிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாங்க, அதுதான் அதில் தான் அந்த ஸ்ட்ரோக் தான் வித்தியாசமான ஸ்ட்ரோக்கு. இது ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை எப்படி கையில் எடுத்தார் தெரியல. அவரே வாலண்டியராக சொன்னார்னு இவர் சொல்கிறார். நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவரே நாங்கள் அனுப்புகிறோம், நாங்களும் உங்கள் கொள்கை தான் வச்சுருக்கோம் சொன்னோம். ஏன்னா இவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாருல. இவர் நேராக பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஸோ நேராக ஒருத்தர் பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்க, நாங்களும் வரோங்க, நீங்கள் நேராக வந்ததாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்தது நீங்கள் நேராக போய் அதிமுக கூப்பிடுவீங்களான்னு திருப்பி கேள்வி கேட்குறாங்க. நேற்று காத்தால் அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸு அதிமுகன்ற பேரையே உச்சரிக்காது தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிறார் அதை பற்றி. அப்போது நம்ம அதிமுகன்ற பேரை உச்சரிச்சதுனால தான் பிரச்சனை வந்ததுன்னு அவர் புரிஞ்சுட்டார். அதான் அவாய்ட் பண்ணுறார். தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் போகிறார்.
என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எதுக்காக ஒரு அதிமுகன்ற பேரை உச்சரிச்சாருன்னா, அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கார். சரி, நம்ம தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கோம். அவருக்கு இது மட்டும் இல்லைங்க பிரச்சனை, இந்த அரசியல் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, பர்சனலாகவே அவருடைய கொடிக்கம்பங்கள் வெட்டுறது போன்ற விஷயங்கள் அது ஒரு பிரச்சனை. அப்புறம் கூட்டணியில் இருக்கும்போது அரசாங்கத்தில் சில காரியங்கள்லாம் இயல்பாகவே எதிர்பார்ப்பாங்க, அது வெளிப்படையாக தெரியாது நிறைய பேருக்கு. அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக. திமுக மந்திரி ஆட்களுக்கே நடக்க மாட்டேங்குதுன்னு இவருக்கு எப்படி நடக்கும் ஆக்சுவலாக? ஸோ இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அதனால் இந்த அதிருப்திகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, விசிகைக்குள்ளே 2 கோஷ்டி இருக்குள்ள. ஒன்று என்ன சொல்லுது, நம்ம தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணணும், தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம கருத்துக்களை அப்பப்போ சொல்லணும், இந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்னா, நம்ம தேர்தல் வரும்போது நம்ம அதிகமான ஒரு கோரிக்கையை வச்சு இடம் வாங்கணும், ஸோ ப்ரெஷரை மவுண்ட் பண்ணணும் திமுக மேலே அப்படின்னு. திமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான கட்சி திமுக கூட்டணியில், அது அங்கே இருக்கிறதுனால அதுக்கான ஓட் பேங்க் நல்லா இருக்குன்றதுல நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அதிகமான சீட் வாங்கணும்னு அவர் நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக இந்த ப்ரெஷர் கொடுக்கணும்னு ஒரு திமுகவில் ஒரு குரூப்பு, விசிகேயில் ஒரு குரூப் திருமாவை ப்ரெஷர் பண்ணுது. அதே விசிகேயில் இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, ஏங்க வீணாக போயிட்டு தேன்கூட்டில் கை வைக்கிறீங்க, ஏதோ தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், நம்ம மாநாட்டை சைலண்ட்டாக நடத்திட்டு போகலாம், யார் வேணால் கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இப்போ போயிட்டு ஸ்டாலின் வர சமயத்தில் அதிகாரத்தில் பங்கு ஏன் போடுறீங்க? அந்த ஸ்ட்ரிக்டை போட்டு எடுத்து பண்ணதெல்லாம் அவர் குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு குரூப் போட சொல்லுது, ஒரு குரூப் எடுக்க சொல்லுது. அதோட விளைவு தான் அந்த அட்மிட் பண்ண வேலை. ஆக்சுவலாக 2 குரூப் இருக்குது. அது வெளியிலேருந்து பாஜக ஆட்கள் உள்ள விசிகேயில் இருக்கிற 1-2 பேர் இப்போ பாஜகலேருந்து வந்திருக்காங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு உரசலை உண்டாக்கி ஆட்டத்தை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவுடைய அஜெண்டா அது. ஆக்சுவலாக அந்த பாஜக அஜெண்டாவில் விசிகேயில் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் வேலை செய்கிறார். அவரோட மாமனார் எல்லாருமே இருக்காங்க. எல்லாமே அவங்க பிஜேபிக்கு வேண்டியவங்க, எலக்ட்ரல் பாண்டில் பைசா கொடுத்தவங்க. அவர் முழுக்க பிஜேபிக்கு தாங்க வேலை செய்கிறாரு. க்ளீனாக அவர் திமுக கூட்டணியிலேருந்து திரும்ப வெளில வரணும்னு வேலை செய்கிறார் அவர். ஆக்சுவலாக அது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இருக்காங்க பாருங்கள், பல வருஷமாக திருமாவுக்கு கூட இருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம இதுவரையும் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையிலே 98க்கு அப்புறம் விசிகே இது மாதிரியான 3 தடவை தொடர்ந்து வெற்றியெல்லாம் பார்த்ததே கிடையாது. 2 MP 4 MLAலாம். இப்போ தான் நம்ம அரசியல் ரீதியாக ஒரு ஏற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த கூட்டணி 26லையும் திமுக கூட்டணி ஓரளவுக்கு வலிமையாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவாக 3 தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறதும் விசிகா வரலாறுல இதான் முதல் முறை. வரப்போகிற தேர்தலையும் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திமுகவும் நிறையா நலத்திட்டங்கள்லாம் பண்ணி பெண்களோட ஓட்டை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆன்டி இன்குமென்சி இருந்தால் கூட வெற்றியை பாதிக்கிற அளவு இருக்காது. ஸோ நம்ம எதுக்கு சும்மா ஆட்டத்தை கலைக்கணும் அனாவசியமாக? இல்லை நம்ம நம்மளுடைய தனித்துவத்தை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி பேசணும். நம்ம ஏதோ திமுகவுக்கு அடிமை மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உசுப்பேற்றி விட்றாங்க விசிகேக்குள்ளே இருக்கிற சில பேர். இந்த போராட்டத்தில் தான் அந்த ட்விட்டு போடுறது, எடுக்கிறது, திருமாவளவன் சில போது பேசுறது, சில போது இல்லை கூட்டணியில் இருக்கும்னு சொல்கிறது, இந்த குழப்பத்தெல்லாம் இது மாதிரி இந்த குழப்பத்தில் இருந்து இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. 98லேருந்து அவருடைய பாலிடிக்ஸை நான் பார்க்குறேன், நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான குழப்பம் அவருக்கு இப்போ வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதிகாரம் கையில் கிடச்ச உடனே அங்கே இருக்கிற MP MLA கையில் கிடச்ச உடனே அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பும், அதிகாரம் கிடைக்காதவங்க அதை பிடிக்க முடியுமான்ற ஒரு இருக்குல்ல, அது அந்த குரூப்புக்கும் நடக்கிற ஒரு மோதலாக தான் நான் அதை பார்க்குறேன். ஆக்சுவலாக அதில் திருமாவோட தலை உருளுது. அவர் வெவ்வேறு விதமாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு விசிகேல. நேற்று நடந்தது முற்றுப்புள்ளியாக நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு வேற ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி மோதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று அதிமுக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க, திமுகவுக்கும் அழைப்பு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு அதிமுக இப்போ திமுக வாலண்டியராக நாங்கள் ஆள் அனுப்புகிறோன்னு சொன்ன மாதிரி ஒருவேளை அதிமுகவை ஆள் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் உண்மையான பிரச்சனை. இப்போ இவர் நேராக போய் நாங்கள் யாருக்கும் அழைக்க போகிறதில்ல முடிவு பண்ணிட்டாரு. இவங்க நேராக போய் அழைக்காத போது அதிமுக என்ன சொல்கிறாங்க, நேரு அழைப்பு கொடுத்தா நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. இவர் நேராக போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களா தானாக வாலண்டியராக வண்டியில் ஏறுவாங்களான்னு சொல்ல முடியாது. திமுக வேறு முந்திக்கிச்சு, அந்த மேடையில் போய் அதிமுக உட்காருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வகையில் பிளாக் பண்ணிட்டார் ஸ்டாலின், அந்த ஏரியாவை பிளாக் பண்ணிட்டார். அதனால் இனிமே ஏதாவது ஒரு எஃபர்ட் திருமாவளவன் எடுத்தார் வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகளை கூப்பிட்றதுக்கு இனிமேல் வரத்துக்கான வாய்ப்புகள் காங்கிரஸுக்கு இருக்குது, மதிமுகவுக்கு இருக்குது. அவங்களாம் ஆட்களை அனுப்பலாம், ஏன்னா திமுக கூட்டணி. ஆனால் எதிரில் இருக்கிற கூட்டணி அதிமுகவோ இல்லை வேறு ஒரு கட்சிகளோ யாராவது அனுப்ப முடியுமான்னா அதுக்கான வாய்ப்புகள் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் அதையும் மீறி வராங்க வச்சுக்கோங்க,
இந்த குழப்பம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இந்த திருமாவட்ட இருக்கிற குழப்பம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது முற்றுப்புள்ளி இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அந்த நிலைமைக்கு அவர் திரும்ப போவாரா இல்லையான்னு தெரியாது. நேற்று அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டதாக எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்தது இதை வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குறது வந்து திருமாவளவன் கையில் தான் இருக்காது. ஆக்சுவலாக மாநாட்டுக்கான அந்த முதல் அறிவிப்பு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தான் அறிவிக்கிறாரு. அந்த அறிவிப்புலேயே வந்து மாநில அரசுகள் மேலே சில குற்றச்சாட்டுகளை அவர் பதிவு பண்ணுறாரு. மாநில அரசுகள் வந்து திமுக அரசு மேலேயே குற்றச்சாட்டு பதிவு பண்ணுறாரு. அதில் சீரியஸான ஒரு சார்ஜ் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் போதைப் பழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி டேட்டா வச்சு ஒவ்வொரு போதைப் பொருளுடைய கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குது, யார் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டு தனியார் பல்கலைக்கழகத்தில் பிடிபட்டதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பவர்கள் மேலே கேஸ் போடுறதில்ல, அரசியல் காரணங்களுக்காக அரசியல் பகைமைக்காக தான் வந்து கஞ்சா கேஸ் போடப்படுது அப்படின்னு ஒரு சீரியஸ் அலகேஷனை வைக்கிறார் திருமா. இது ப்ரெஸ் மீட்டில் பதிவான ஒரு விஷயம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு இப்போ வந்து திமுகவை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இந்த மாநாடை நாங்கள் நடத்த போகிறோம், தேசிய அளவுகளில் நாங்கள் மது ஒழிப்பை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முரணா இல்லையா? மதுவிலக்கு கொள்கையில் திமுகவுக்கும் உடன்பாடு இருக்குன்ற அடிப்படையில் தான் அந்த ஆட்கள் அவர் சிஎம் வந்து ஆட்களை அனுப்புகிறார். மதுவிலக்கு கொள்கையில் திமுகவுக்கு உடன்பாடு இருக்குன்றது 2016 எலெக்ஷன்லேயே தெரியும். ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஒரு 1% ஓட்டில் தோற்று போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து விசிகே வந்து இந்த திமுக கூட்டணியில் இல்லை, அவங்க வேறு மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் சிஎம் ஆக்கிறதுக்கான பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க அவங்க. அப்போ வந்து இவங்க அப்போ மதுவிலக்குக்காக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துன்னு ப்ராமிஸ் பண்ணது திமுக மட்டும்தான். ஜெயலலிதா வந்து கடைகளை தான் குறைப்பேன்னு சொன்னாங்க, படிப்படியாக 500 கடையை குறைச்சாங்க, அதான் பண்ணாங்க. வேறு எதுவும் கூட்டணியும் மதுவிலக்கு கோரிக்கை திமுக வந்து நான் கையெழுத்தே போடுறோம் மதுவிலக்குன்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அதனால தான் தோத்தோன்னு கூட திமுக நிறைய பேர் சொன்னாங்க. குடிகாரர்கள்லாம் போடலை நமக்கு, திமுக வந்து உண்மையிலேயே செஞ்சுருவாங்க, பயந்துனால தான் அவங்க வந்து ஓட்டு போடாத விட்டாங்க. ஜஸ்ட்டு 5 லட்சம் திமுக கூட்டணி வாங்கினது வந்து 1,71,00,000, அதிமுக வாங்கினது 1,76,00,000. ஸோ ஜஸ்ட் 5 லட்சம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் வேற ஒரு கூட்டணியில் வாங்கின ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் ஏன் கோட்டை விட்டீங்க விசிகே உண்மையிலேயே ஒரு டெடிகேட்டடாக அவங்க சொன்னாங்க. ஏன் நீங்கள் வந்து இது பண்ணல? சரி, அதிமுகவுக்கு என்ன யோகியதை இருக்குது சொல்லுங்கள். 71 கருணாநிதி கல் சாராயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் 74 எடுத்துடுறாரு டோட்டலாக. அப்புறம் 6-7 வருஷ காலம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாதுங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு 77. 81 என்ன சொல்கிறாரு, கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் சாகிறாங்க, அவருக்கு வருமானம் முக்கியம், கள்ளச்சாராயத்தில் சாகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கல் சாராய கடை ஒயின் கடையை உடையார் கையில் கொடுத்துட்டாரு. அவன் தனிப்பட்ட முறையில் அவர் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பித்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சாராய உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாக் வருது. டாஸ்மாக் வந்து ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குற டாஸ்மாக்கு அதை வந்து ஜெயலலிதா வந்து அது ரெகுலராக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க, அதை முறைப்படுத்திட்டாங்க டாஸ்மாகை. இதெல்லாம் பண்ணது அதிமுக தான். இப்போ இவர் சசி பெருமாள் போராட்டம் நடத்தின போது அதிமுக கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுங்க, அவர் கடைசியில் இறந்துன்னு போனார் அவர் கடைசியில். ஸோ அதிமுகவுக்கு என்ன தார்மீக ரீதியான ஒரு பங்களிப்பு இருக்குது ஆக்சுவலாக வாய்ப்பு இருக்குது இல்லை? அதே கேள்வி திமுகவை நோக்கியும் இருக்குல்ல. திமுக என்ன செஞ்சாங்கன்னு இருக்குன்னா, திமுக இந்த ஆட்சியில் தான் வந்து விளையாட்டு அரங்கங்கள் திருமண மண்டபங்கள்லாம் மது விநியோகிக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. அப்போ திரும்ப அதை எதிர்க்கவே இல்லை. இப்போவும் அந்த நிலைப்பாட்டில் வந்து அந்த கோர்ட்டில் தான் கேஸ் இருக்குது. திமுக அந்த ஸ்டாண்டை வாபஸ் வாங்கலாம். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கும் அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத திரும்ப எப்படி நம்ப? நேற்று அதுதான் சொல்லியிருக்காரு, சீஃப் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, இதில் நடைமுறை சிக்கல்கள் பலது இருக்குது இந்த மதுவிலக்கை கொண்டு வரதுல. ஏன்னா வருமானம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. இருக்கிற எல்லா வருமானத்தையும் ஜிஎஸ்டி போட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு போன பிறகு தமிழ்நாட்டுடைய வருவாய் ஆதாரங்கள் குறைஞ்சி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் டாஸ்மாக் அதில் வந்து ஒரு பங்கு இருக்கிறதுனால அவங்க விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு ஏற்கனவே ஃபண்ட்ஸில் பிரச்சனை இருக்கிறதுனால நடைமுறை சிக்கல் காரணமாக இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க. கடையை வேணால் குறைக்கிறேன்றாங்க, இவர் சொன்ன மாதிரி டார்கெட்டை வேணால் குறைக்கிறேன்றாங்க. என்ன கேட்டால் ஒட்டுமொத்த மதுவிலக்கு வந்து சாத்தியமானால் இனிமேல் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை ஆக்சுவலாக. இப்போ குஜராத்தில் மதுவிலக்கு இருக்குன்னு தாங்க பேர். நீங்கள் குஜராத்தில் எந்த கிராமத்துக்கு வேணால் போங்க, நீங்கள் ஃபாரின் லிக்கர் கூட வாங்கலாம், சாராயம் கிடைக்கும், கல் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் குஜராத்தில் கிராமங்களில். பேர் மட்டும் மதுவிலக்கு. பீகார்லேயும் அதே நிலைமை தான். இந்தியாவிலே இந்த 2 ஸ்டேட்டில் இந்த நிலைமை தான். மதுவிலக்குன்ற பேரில் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்போ நீங்கள் மதுவிலக்கு எடுத்துட்டிங்கன்னா, மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் இங்கே வந்துடும் நிறையா. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதனால் இனிமேல் அது சாத்தியமானு சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேசிய மது கொள்கையை வகுக்கணும், யார் மதுவிலக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பைசா கொடுக்கணும், நிதி பகிர்வு அதிகரிக்கணும், கடையை குறைக்கணும், டார்கெட்டை குறைக்கணும்னு சொல்கிறார். இதெல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா, இந்த மாநாட்டில் வேணால் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி வேணால் திமுக இன்னொரு 500 கடையை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே 500 கடை குறைச்சிருக்காங்க, இன்னொரு 500 கடை குறைக்கிறோன்னு சொல்லலாம்.
பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இது மது ஒழிப்பு ஒரு பக்கம் ஒரு இருந்தால் கூட இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான விளைவுகளை இங்கே ஏற்படுத்துது, இவர் அதிமுகவை கூப்பிடுறது கூப்பிடாதது, அந்த அதிமுகவை அழைப்பேன்னு சொன்னது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தின அந்த சர்ச்சை இருக்குல்ல, அது தற்காலிகமாக முடிவுக்கு வந்து அந்த பாலை வந்து ஸ்டாலின் வந்து விளையாடிட்டார். இவர் போட்ட பாலை வந்து அவர் 6 அடிச்சிட்டார் அவர் ஆக்சுவலாக. அப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் சைலண்ட்டாக போயிட்டு ப்ரொசீட் பண்ணி அந்த மாநாடு நடத்த போகிறாரா, இல்லை அடுத்த கட்டமாக ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது பேசி குழப்பத்துக்கு வழிவகுக்க போகிறாரான்னு தெரியாது. ஏன்னா நான் சொன்னேன்ல விசிகேல 2 குரூப் இருக்குன்ட்டு. இப்போ எல்லா மீடியாவும் என்ன எழுதுறாங்க, ஸ்டாலின் வந்து ஸ்ட்ரோக் ஒரு இது பண்ணிட்டாரு, ட்விஸ்ட் பண்ணிட்டாரு, மேட்டரை முன்னில்லாத பண்ணிட்டாரு, இதை காலில் சரண்டர் ஆகிட்டார் திரும்ப அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ அவருக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல, அந்த குரூப்பு விசிகேல இருக்கிற குரூப்பு இவரை தூண்டி விட்டு என்ன பேச வைக்கிறாங்கன்னு தெரியாது. இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ என்ன பேசுகிறாரு, மாநாட்டில் என்ன பேசுகிறாரு. ஒருத்தர் நேற்று ஒரு விசிகேல ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு சேனலில் நானும் பேசிகிட்டு இருக்கேன், அவரும் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா, திமுக ஆட்கள் வந்து எங்கள் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள குற்றவாளிகளாக உட்கார வச்சு நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னாரு. அப்படியே சொன்னாருங்க, அவங்க குற்றவாளிகள், அவங்கள உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நாளைக்கு அது என்ன மாதிரியான உறவு முறையை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக ஒரு சங்கத்தமிழன் ஒருத்தர் பேசுகிறார், அவர் விசிகா, திமுகவை வந்து குற்றவாளிகளாக உட்கார வச்சு நாங்கள் கேள்வி வைப்போம் அப்படின்னாருங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு, இப்போ காத்தால தான் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, நீங்கள் இது மாதிரி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம். ஸோ நான் சொல்கிறது இருக்குன்னா விசிகேல என்ன மாதிரி மைண்ட் செட்டில் பீப்புள் இருக்காங்கன்னு பாருங்கள். அதனால தான் திருமாவளவன் இப்படி குழம்பி போகிறார். அவரை பொறுத்த மட்டும் தெளிவாக இருக்கார், திமுக கூட்டணியில் போகணுன்னு இருக்காரு. இடங்கள் அதிகமாக கொடுத்தா அது இடங்கள் அதிகமாக கேட்பாங்க எல்லாமே. ஸோ இந்த குழப்பம் வந்து இன்னும் ஃபர்தராக மேலும் குழப்பம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வரப்போகிற மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் என்ன பேச போகிறாரு, அது எப்படி நடக்க போகுது, இனிமேல் அதிமுகன்ற விஷயத்தை அவர் கையில் எடுப்பாரா மாட்டாரா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த குழப்பம் நீடிக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாநாடு வந்து அரசியல் கடந்து ஒரு நோக்கத்துக்கான மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி முனைக்கப்படுது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் வந்து மதுவை வந்து டாஸ்மாகை மூடுறதுக்கான எல்லா கட்சிகளும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக அதிமுக கூட அதில் உடன்பாடு இருக்குது, ஆனால் நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட கள்ளுக்கடைக்கு வந்து வேணான்னு சொல்லலை. ஆனால் திரும்ப அதையும் வந்து விசிகா சார்பில் சொல்லும்போது கள்ளுக்கடையும் சேர்த்து மூடணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளோ நாம் தமிழரோ பாஜகவோ கூட வந்து கள்ளுக்கடை வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இங்கே ஆட்மன் அவுட்டாக விசிகா போய் நிற்கிது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வச்சு நீங்கள் ஒரு மாநாடு நடத்தும் போது அதில் வந்து எதிரில் இருக்க அதிமுகவை கூப்பிட்றீங்க, விஜயை கூப்பிட்றீங்க, ஆனால் நாம் தமிழருக்கு பற்றி பேச மாட்டீங்க, பாமகவையோ பாஜகவையோ சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வச்சாங்க மாநாட்டை வச்சு அரசியல் செய்யணுமாங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்லைங்க, பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க சாதி கட்சின்றாங்க, பாஜகவை பொறுத்த மட்டும் மத கட்சின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டுத்தையும் அவங்க கூப்பிட மாட்டேன்றாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அது வந்து அது இயல்பான விஷயம் கூட. பாமகவோட ஒரு காலத்தில் அவங்க க்ளோஸாக இருந்தாங்க, 2-3 வருஷம் சேர்ந்து பாலிடிக்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளே வந்து தலைவர் லெவலில் ஜெல்லானா கூட கீழே வந்து ஜெல்லாக மாட்டேன்றாங்க. திமுக பாஜக கூட்டணியில் விசிகா இருந்துச்சு 2002க்கு நீங்கள் சொல்கிறது 2001. அது அந்த சமயத்தில் அவங்க வந்து உதயசூரியன் சென்டர்லாம் அவங்க நின்னாங்க. ஆக்சுவலாக அப்போ இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது வந்து வாஜ்பாய் காலம் அது. ஆக்சுவலாக இப்போ இந்த மோடியோட காலத்தில் வந்து பாஜகவோட கொள்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, டெல்லியில் வந்து மோடி ஆட்சி அகற்றணும்னு ஒரு சீரியஸான ரோல் எடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சிகள். அதில் ஒரு கட்சியாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோட ஆல் இண்டியா லெவலில் விசிகா இந்தியா கூட்டணியில் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டணி ஆட்சியை கவுந்து வச்சுக்கோங்க, இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வருது வச்சுக்கோங்க, திரும்பக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அங்கே மத்திய மந்திரி ஆட்டுக்கு இருக்குது. அவங்க திமுகவோ இந்தியா கூட்டணி எதுக்கு பக்கச்சிக்கணும், திமுக தான் முக்கியமான கட்சிங்க. அதனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, ஓவராலாக இந்தியன் பாலிடிக்ஸோட பார்க்கும்போது 29 இதே இந்தியா கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வரல வச்சுக்கோங்க, அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த திமுக கூட்டணியை பகச்சிக்க வேண்டான்றது தான் விசிகாவில் பெரும்பாலோருடைய இதாக இருக்குது. ஆனால் விசிகாவில் இருக்கிற ஒருத்தர் 2 பேருக்கு என்னென்னா, நம்மளோட தனி கெத்தை காமிக்கணும், நம்ம வந்து திமுகவுக்கு அடிமை மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து சுதந்திரமான கருத்துக்களை சொல்லணும், நம்ம அரசாங்கத்தோட குறைபாடுகளை சொல்லணும், அரசாங்கம் எங்கெங்கே வந்து மிஸ் பண்ணுது, எங்கெங்கே வந்து தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. அது திமுக அவங்கள தடுக்கவே இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் தடுக்கவே இல்லை, அவங்க விஷயங்கள்லாம் தடுக்கவும் இல்லை. அவங்களுக்கும் தெரியுது தேர்தல்ன்றத வரும்போது கூட்டணி அமைச்சுவாங்க, மற்றபடி பேசுவாங்கன்ட்டு. ஸோ ஆனால் இந்த பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத ஒரு கருத்துக்கள் சர்ச்சைகள் உருவாகிறதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமாக கடைசியில் நீங்கள் போய் அதே கூட்டணியில் தான் இருக்க போகிறீங்க, எதுக்காக இந்த பேச்சுன்னு விசிகேலையும் ஒரு பகுதியில் கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 99 நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. மது ஒழிப்பை 2015 பேசி 2016 மக்கள் நல கூட்டணி போனாங்க. திருப்பி திமுகவுக்கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ மாற்றி மாற்றி இவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி மக்கள் நல கூட்டணி
ஒரு வாட்டி 2004 வந்து கிருஷ்ணசாமி பாஜக என்ன பண்ண வச்சு ஒரு கூட்டணி வச்சாங்க. தவிர்த்து மீதி வந்து திமுக கூட தான் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் தேர்தல் நடத்தும் போது இதெல்லாம் ஆணித்தரமாக வலியுறுத்தலை, மது ஒழிப்பை பற்றி வலியுறுத்தலை, இல்லை அதிகாரத்தில் பங்குன்னு வலியுறுத்தலை. ஆனால் கூட்டணி முறிக்கும் போதோ அல்லது கூட்டணியில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுத்தணும் அப்படிங்கும் போதோ இல்லை அந்த ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்க சமயத்தில் மட்டும் இந்த கோரிக்கைகள் வைக்கிறாங்க. எலக்ட்ரல் அலைன்ஸ் வைக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க வந்து தள்ளி வச்சுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்போ இந்த கோரிக்கை நியாயமானது அப்படின்னு அவங்க சொன்னாலும் பொதுமக்களோட பார்வையில் அது என்னவா பார்க்கப்படும் இருக்குல்ல. கரெக்டுங்க. உண்மையிலேயே விசிகே வந்து ரொம்ப சீரியஸாக மது ஒழிப்பில் இருந்தாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 2016 உங்கள் திமுக கூட்டணின்னு ஆதரிச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்கல்ல ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஏன் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, தேர்தல் போது ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்றது உங்கள் கேள்வி. இப்போ ஏன் கையில் எடுத்தாங்கன்னா அது 2 காரணம் இருக்குது. ஒன்று மரக்காணம், இன்னொன்று கள்ளக்குறிச்சி. ரெண்டுத்துலேயுமே வந்து பட்டியல் நிறுத்தவர் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதை ஒட்டி தான் வந்து இது சீரியஸாக அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி NCBயோட புள்ளி விவரத்தில் படி பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களோட பழக்கங்கள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே அந்த போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இது மது ஒழிப்பு ப்ளஸ் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடாக தான் நடத்துகிறார் ஆக்சுவலாக. அதுக்கான தேவையும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த தேவை இப்போ அரைஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து அவங்க மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க போயிருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதனால் இதில் நம்ம வந்து ஒரு குற்றம் குறை காண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த அக்கேஷனுக்கு ஒரு மது ஒழிப்பில் நம்பிக்கை இருக்கிற ஒரு கட்சி இதை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன் இங்கே வந்து கள்ளச்சாராயமும் போதைப் பொருட்களும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவங்க நடத்துகிறாங்க. அது நடத்துறதை வந்து நம்ம வரவேற்கணும். அதுதான் திமுகவும் வரவேற்கிறதானே செய்கிறாங்க ஆக்சுவலாக. வந்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே நடத்துறதுல. நீங்கள் அதிமுகவை கூப்பிட்டதுனால தான் பிரச்சனை வந்தது ஆக்சுவலாக. வந்து அதை நீங்கள் கூப்பிடாத நீங்கள் நடத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்து திமுக உடன்பாடு இருக்குது, நாங்கள் 2 பேர் அனுப்புகிறோன்ட்டாங்க. அதிமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படின்னாலும் இந்த மாநாடு மூலமாக இமிடியட்டாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு நினச்சாலும் முடியாது. அப்படிங்கும்போது இது வச்சு சில கூட்டணி மாற்றங்கள் இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை வந்து டிஎம்கே அவங்களுக்கு ஃபேவராக எடுத்துக்கிட்டாங்கும் போது ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக 26 தேர்தலில் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இம்பேக்ட் இந்த ஒரு மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசியலில் பெரிதளவில் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஆக்சுவலாக இந்த பேச்சு வந்து ஒரு வார காலமாக திமுக மற்றும் பாஜகவுக்கு வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுத்தது. அது இப்போ காத்திறங்கின பலூன் மாதிரி புஸ்வானம் ஆகிடுது ஆக்சுவலாக நேற்றுலேருந்து. இப்போ அடுத்த கட்டமாக வந்து வேறு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வருமானு அவங்க காத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போது சொல்லுவாங்க விசிகா வந்துடுது பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நடைமுறை பாலிடிக்ஸில் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்வ பிறந்தகையெல்லாம் என்ன சொல்கிறாரு ஆக்சுவலாக, அவரை சந்திக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஆட்சியில் பங்கு வேணும் தான் அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன் நேற்று மாணிக் தாக்கூரே சொல்லியிருக்காரு ஆட்சியில் பங்கு வேணுன்றது காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. 96 நாங்கள் பெருந்தன்மையாக இருந்துட்டோம், பட் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் ஆட்சியில் பங்குன்றது. ஆனால் ஆட்சியில் பங்குன்றது வந்து இயல்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் முதலே மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இயல்பாக எப்படி அமையும் அது? சப்போஸ் திமுக வந்து பெரும்பான்மை பெறலை, 100 இடங்கள் தான் பெற்றது, 85 இடங்கள் தான் பெற்றது வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கும்போது இயல்பாக கிடைக்கும் அந்த வாய்ப்பு, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். பட் ஆனால் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்புறம் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தனிப்பட்ட கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரையும் விரும்புகிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இயல்பாகவே அந்த விஷயங்கள் அமைஞ்சதுன்னா இந்த வாட்டி அந்த வாய்ப்பு விட மாட்டாங்க. 96 காங்கிரஸும் பாமகவும் அந்த வாய்ப்பை விட்டாங்க. 2006 விட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து விட மாட்டாங்க. இந்த வாட்டி வந்து கட்சிகள் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி நிறையா இருக்குது, அது மெஜாரிட்டி இடங்கள் பெறலை வச்சுக்கோங்க. அப்போ இந்த கட்சிகள்லாம் இருக்க வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வற்புறுத்துவாங்க. அது வந்து நிச்சயமாக அது ஸ்டாலின் எப்படிப்பட்ட நிலைமை எடுக்கிறாரு தெரியாது. ஆனால் இவங்க வற்புறுத்துறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா காங்கிரஸும் ஒரு அந்த ஐடியாவில் இருக்காங்க, விசிகேவும் அந்த ஐடியாவில் இருக்காங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார வேண்டிய பவன் கல்யாணுக்கு வந்து சந்திரபாபு வந்து டெபுட்டி சிஎம் கொடுத்தாரு, அதனால் அலையன்ஸில் இருக்கவங்கள உள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த சினாரி எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. கூட்டணியில் இருந்த கட்சியை எதிர்கட்சியாக உட்காந்த வரலாறு வந்து 91லேயும் 96லேயும் மூப்பனார் உட்காந்தார். அதிமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் சார்பாக உட்காந்தார். 96 திமுக கூட்டணியில் தமாகாக எதிர்கட்சியாக உட்காந்தார். விஜயகாந்த் வந்து 2011 உட்காந்தார். பட் இங்கெல்லாம் வந்து அந்த கட்சிகள் போட்டியிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. 2026 அந்த அளவுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்டேக்ஸை வந்து டிஎம்கே விட்டு கொடுக்க தயாராக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மெஜாரிட்டி டிஎம்கேக்கு போகுதுன்னா கூட அந்த இடத்துல திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு நம்பர்ஸை வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஜெயிக்கிற அளவுக்கு திமுக விட்டு வைக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. வைக்காது.
அது 150 இடங்களில் போட்டி போட்டால் தான் 117 இடங்களாவது மெஜாரிட்டி இடங்கள் பெற முடியும்னு அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அது குறைஞ்சபட்சம் 150 இடங்களில் அது போட்டி போடும். அப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் என்ன வரும், இவருக்கு 10 அவருக்கு 10ன்னு 6 கட்சி இருக்க வச்சுக்குவாங்க. அது அவங்க அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்தால் கூட 117 வர முடியாது. இவங்க 150 இடத்துல கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. அப்போ தான் 117 இடங்களில் வெற்றி பெற முடியும். 150 இடங்களில் போட்டி போட்டு 100 இடங்கள் அல்லது லாஸ்ட் டைம் அந்த கருணாநிதி வாங்கின மாதிரி 95 இடங்கள் வாங்கினா தான் அந்த வாய்ப்பு வரும். சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுதே நான் குறைச்சிக்கிறேன், நான் போட்டி போடுற சீட்டை குறைச்சிக்கிறேன், உங்களுக்கு அதிகமாக தரேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் திமுக எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து அது இயல்பாக கூட்டணி அமைஞ்சால் தான் உண்டே தவிர திமுகவே மனமோந்து வந்து அப்பா நான் குறைவான இடத்துல போட்டி போடுறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் நிச்சயமாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இறுதியாக ஒரு கேஸ், இந்த கூட்டணி பங்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்துருக்கோம், அங்கே வந்து ஒரு அலையன்ஸ் இருந்திருக்கு, பெருந்தன்மையாக சில கவர்மெண்ட்ஸை விட்டு கொடுத்துருக்காங்க. யூனியனில் இப்போ பிஜேபி கூட வந்து கூட்டணியில் அவங்க விருப்பத்தின் பேரில் கொடுக்குறாங்க, யாருமே கம்பல் பண்ணி வாங்கலை, விருப்பத்தின் பேரில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. போன முறை இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு பிஜேபி 2 டேர்ம்லையுமே கூட ஓரளவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியில் பங்கு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறதுங்கும் போது அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, தனிச்சு நின்னோ இல்லை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி இவங்களோட பவரை ப்ரூவ் பண்ணி வாங்கினா பரவாயில்ல. இப்போ டிஎம்கே இருக்குன்னா வெளியே இருந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, திமுக கூட்டணியில் இருந்து அந்த ஓச்சியாரை வாங்கி வச்சு அந்த ஓச்சியார்னால இவங்களும் ஜெயிச்சுட்டு நாங்கள் திமுக கிட்ட ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது திமுக யாருக்கு வேணால் பொருந்தும். அவங்களோட அலையன்ஸில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து பவரே கிடைக்குது. தனியாக நிற்கும் போது இவங்க 0 ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த 2 கட்சிகளோட பவரில் அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்கக்கிட்டே போயிட்டு கேபினெட்லேயும் நாங்கள் வந்து பவர் கேட்போம், பவர் ஷேர் கேட்போம்னு சொல்கிறத அந்த கட்சிகள் எப்படி பார்ப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சிகள் பார்க்குறது தான் சீட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே தெரியுதுங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க, சீட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நாங்கள் மெஜாரிட்டி வாங்குற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டில் போட்டி போடுவோம், அப்படி போட்டி போட்டால் தான் 125 இடம் 120 இடம் மெஜாரிட்டி வாங்குவோம், உங்களுக்கெல்லாம் 10 இடங்கள் 15 இடங்கள் அப்படி தான் கொடுக்க முடியும் எங்களால் அப்படின்னு அவங்க அந்த அப்ரோச்சே என்ன சொல்லுது ஆக்சுவலாக, ஐயா நீங்கள் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கீங்க, எங்கள் ஓட்டில் தான் நீங்களும் ஜெயிக்கிறீங்க, உங்கள் ஓட்லேயும் நாங்கள் ஜெயிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களோட ஓட்டு நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கோம், பெரும்பான்மை ஓட்டு எங்ககிட்ட தான் இருக்குது, ஸோ எங்கள் மூலமாக தான் நீங்கள் வின் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் போட்டி போடுற இடம் அதிகமாக இருக்குதுன்னு அந்த ஒரு விஷயத்தை அவங்க வலியுறுத்துறது மூலமாகவே நீங்கள் வந்து வெறும் கூட்டணி கட்சி தான், அதிகாரத்தில் பங்கு பெறுற அளவுக்கு நீங்கள் இல்லைன்றதை சொல்லாமல் சொல்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். ஜனகல்யாணம் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். நாயுடு வந்து பெருந்தன்மையோடு கொடுத்துருக்காரு. அதே பெருந்தன்மையோட ஸ்டாலின் கொடுப்பாரான்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது கூட்டணி மந்திரி சபைன்னு வரும்போது அதோடைய கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும். ஜனகல்யாணம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்தார், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த மாதிரிலாம் திமுக பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக சமீப காலத்தில் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்க வந்தாங்கன்னா கூட பண்ணுறதுக்கான அவங்களே கூப்பிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க கட்சி ஆட்களை அவங்களால திருப்திப்படுத்த முடியாத போது அவங்க இன்னும் 4 கட்சி ஆட்களை கூப்பிட்டு எப்படி மந்திரி பதவி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கூட்டணி கட்சியாக இருந்துட்டு நம்ம திமுகவை சப்போர்ட் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நமக்கு எந்த விதமான வேலைகளும் அரசாங்கத்தில் நடக்க மாட்டேங்குது, ஸோ நம்ம வந்து அதிகாரத்தில் இருந்தால் நம்ம ஆட்கள் அதிகாரத்தில் இருந்தால் பண்ணலாம் இவங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறது வந்து கரெக்டு தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு வந்து இடம் தர மாதிரியான இங்கே இல்லை ஆக்சுவலாக வந்து. அதுதான் உண்மையான யதார்த்த நிலை, அதுதான் ஆக்சுவலாக. இதுவரை எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.